வசந்த காலம் வந்ததே, புது பாடல் பாடுங்களே, உகடி பச்சாடி ஆறு சுவைகள், வாழ்வின் அர்த்தம் அறியுங்களே. இனிப்பு கசந்தும் கலந்து வரும், நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்வோம். பஞ்சங்க சிராவணம் கேட்போமே, புது சிறகுகள் விரிப்போமே. இது ஒரு புதிய யுகமே, இது நம் வாழ்வில் ஒளி வீசுமே. 2026ஆம் ஆண்டு மார்ச் 19 வியாழக்கிழமையன்று நாம் யுகாதியை கொண்டாடுகிறோம். சைத்திர மாதத்தின் இந்த முதல் நாள் படைப்பின் தொடக்கமாக கருதப்படுகிறது. பிரதமை திதி மார்ச் 19 காலை 7:30 மணிக்கு தொடங்கி மறுநாள் அதிகாலை வரை நீடிக்கிறது. யுகம் கூட்டல் ஆதி யுகாதி, ஒரு புதிய காலத்தின் தொடக்கம். புராணங்களின்படி பிரம்மதேவர் இந்த உலகத்தை படைக்கத் தொடங்கிய முதல் நாள் இதுதான். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா என பல மாநிலங்களில் இது மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. ஒரு சிறிய கிராமத்தில் ராமையா என்ற முதியவர் வாழ்ந்து வந்தார். கஷ்டங்கள் சூழ்ந்த நிலையிலும் அவர் யுகாதியை மிக மகிழ்ச்சியாக கொண்டாடினார். ஒரு நாள் அவர் மகன் கேட்டான், அப்பா, இவ்வளவு கஷ்டத்திலும் உங்களுக்கு எப்படி இந்த சிரிப்பு முடிகிறது என்று. ராமையா சொன்னார், மகனே, இந்த யுகாதி பச்சடியில் 6 சுவைகள் உண்டு, இனிப்பு முதல் கசப்பு வரை. அதுபோலத்தான் நம் வாழ்க்கையும். எல்லா அனுபவங்களையும் சமமாக ஏற்கும் மனப்பக்குவம் வந்துவிட்டால் ஒவ்வொரு நாளும் ஒரு கொண்டாட்டம்தான். இந்த யுகாதி பச்சடி நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வெல்லத்தின் இனிப்பு மகிழ்ச்சி, வேப்பம்பூவின் கசப்பு தோல்விகள், மாங்காயின் புளிப்பு சவால்கள், மிளகாயின் காரம் கோபம், உப்பின் உவர்ப்பு ஆர்வம், புலியின் துவர்ப்பு புதிய அனுபவங்கள். இவை அனைத்தும் கலந்ததே வாழ்க்கை. இந்த நன்னாளில் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவதும் பஞ்சாங்க சிரவணம், அதாவது புத்தாண்டின் பலன்களை கேட்பதும் மிகவும் விசேஷம். இது நமக்கு வரப்போகும் நாட்களை தைரியமாக எதிர்கொள்ளும் நம்பிக்கையை தருகிறது. பழைய காயங்களை மறப்போம், புதிய புதிய கனவுகளுடன் நடை போடுவோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய யுகாதி நல்வாழ்த்துகள். இந்த தகவல் பிடித்திருந்தால் பகிருங்கள். புதிய நாளை நம்பிக்கையுடன் தொடங்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த அம்சம் ஏது கமெண்டில் சொல்லுங்க. உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். இன்னும் நிறைய இது போன்ற கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.